இந்த இஞ்சி அப்படிங்கிறது ஒரு ஒரு அரிய வகை காய்கறி தான், அப்படிதானே தலைவரா? இதுல உங்களுக்கு நீண்ட அனுபவம். அரிய வகை காய்கறிங்கிறத விட ஒரு மருத்துவ குணம் கொண்ட மருந்துன்னு சொல்லுவோம். மருந்து. அப்ப 8 மாசத்துல அவர் இஞ்சி உணவுக்கு எடுக்கலாம். உணவுக்கு எடுக்கலாம். விதைக்குனா 10 மாசம் அதுல விளைய போடணும். மண்ணு 20 நாளையிலிருந்து 45 நாளைக்குள்ள சரி முழுமையா 100% முளைச்சிடும். ஊட்டம் போட்டுக்க சாணி தான், வேற எந்த ஊட்டமும் கிடையாது. 50 கிராம் விதை வச்சு 2 கிலோ விதை எடுக்கலாம். குருத்து வந்து தான் அதுல இருந்து தான் பக்கம் அடி, அதுல இருந்து தான் வரும். பெரிய இஞ்சியா வைக்கணும்னு சொல்லி 4 இடத்துல முளைச்சி வராது. காய்ஸ், நம்மளாம் நிறைய பேர் இந்த இஞ்சி பார்த்துருப்போம், பிரியாணியில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போடுறத கூட பார்த்துருப்போம். ஆனால் இஞ்சி செடியை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அது இஞ்சி செடியா மரமா கொடியான்னு கூட நிறைய பேருக்கு தெரியாதுங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தென்காசியில் செங்கோட்டை பகுதியில் புளியரைங்கிற ஊர் பக்கத்தில் இருக்கோம். இங்கே இருக்க சோஷியல் மீடியாவில் ஒரு பிரபலமான ஒருத்தர் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் தாங்க செங்கோட்டை ஷேக் ஐயா. அவங்க வந்து இங்கே விளைவிக்கிற இஞ்சி ஃபார்மரை டீட்டெயில்டாக அவங்க கேள்வி கேட்டு இது எப்படி ஃபார்மிங் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வேளாண் டிவி வழியாக கொடுக்க இருக்கிறாங்க. இது ஃபுல் வீடியோவை நம்ம பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனலை முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ டாப் டு பாட்டம் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பேருக்கு உதவியாக இருக்கும். மறக்காமல் நிறைய விவசாயிகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நண்பர்களே, அனைவருக்குமான வாழ்த்துக்கள். நிறைய சேனலில் வரேன். இன்றைக்கி ஒரு சிறப்பு செய்தி வந்து பார்த்திங்கன்னா, வேளாண்மை டிவி அப்படிங்கிறத ஒரு இளம் பட்டதாரி வேளாண் பட்டதாரிகள் நடத்தக்கூடிய இந்த சேனலுக்கு பிரத்யோக பேட்டி. இஞ்சியில் விவசாய சங்க தலைவர் ஐயா செல்லத்துறை அவர்களே, வணக்கம். வணக்கம். ஒரு காலத்தில் நான் உங்கள் பகுதியினுடைய அலுவலர், நீங்கள் என்னுடைய தொடர்பு விவசாயி, முன்னோடி விவசாயி. இப்போ நம்ம 2 பேரும் விவசாய நண்பர்கள், குடும்ப நண்பர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்கள் இஞ்சி உலகம் முழுக்க பிரபலமாகிவிட்டது. பல இளைஞர்கள் மத்தியிலையும் சரி, விவசாயிகள் மத்தியிலையும் சரி, நிறையா சேனல் அப்படின்னு சொல்லக்கூடிய இணையதள பக்கங்களில் வந்து இந்த இஞ்சி தேடப்படுது. பல பத்திரிகையிலையும் இது பிரதிபலிப்பாயிருச்சு. மகிழ்ச்சி. இந்த இஞ்சி அப்படிங்கிறது ஒரு ஒரு அரிய வகை காய்கறி தான், அப்படிதானே தலைவரா? இதில் உங்களுக்கு நீண்ட அனுபவம். அரிய வகை காய்கறிங்கிறத விட ஒரு மருத்துவ குணம் கொண்ட மருந்துன்னு சொல்லுவோம். மருந்து. ரைட்டு. இப்போ இந்த இஞ்சி சாகுபடிக்கு நம்ம தமிழ்நாட்டில் தென்காசி மாவட்டத்தில் செங்கோட்டைக்கு அருகே உள்ள புளியரை மலை அடிவாரம், மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் காலகாலமாக இஞ்சி சாகுபடி விவசாயிகள் பண்ணுறாங்க. அதில் நீங்களுமே நீண்ட காலமாக பண்ணுதீங்க. கடந்த முறை என்னுடைய ஆலோசனையும் கொஞ்சம் சின்ன வழிகாட்டுதலும் உங்களுக்கு இருந்துச்சு. அதில் இயற்கை முறையில் நீங்கள் பண்ணி இது ஒரு பெரிய அளவில் நாடு முழுக்க கொண்டு போனோம். நம்ம விதையும் நிறையா முக்கிய பிரமுகர்களுக்கெல்லாம் கொடுத்தோம். உங்கள் விதையே நான் என்னுடைய எஸ்எஸ் கார்டனில் வாங்கி அதை விதைச்சி அதுக்கப்புறமா அறுவடை பண்ணி இப்போ விதைக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நிறைய பேருக்கு நானும் விதைக்கும் உணவுக்குமா கொடுத்துருக்கேன். சந்தோஷம், மகிழ்ச்சி. ஒரு விவசாயம் மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறது அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் நானும் கூட எஸ்எஸ் கார்டனை இயற்கை வேளாண்மை, அங்கக வேளாண்மை, ஆர்கானிக் ஃபார்ம் போயிட்டுருக்கோம். ரைட்டு. இப்போ இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எல்லாரும் எல்லா பகுதியிலையும் செய்யக்கூடிய பயிர் அல்ல. ஆனால் நிறைய விவசாயிகள் ஆசைப்படுதாங்க. இப்போ இஞ்சி போடணும் ஒரு விவசாயி, முதல்ல அவர் என்ன செய்யணும்? விதை தேர்வு பண்ணணுமா? முதல்ல விதை வந்து இயற்கையாக விளைஞ்ச இஞ்சியை தேர்வு பண்ண வேண்டிய கடமை அந்த விவசாயிக்கு இருக்கு. சரி, இயற்கையாக விளைஞ்ச இஞ்சியை எடுத்துட்டாரு. அந்த இஞ்சியை விளைவிச்சார்ல விவசாயி, நீங்கள் என்ன வச்சுக்கோங்களேன், அது எத்தனை மாதம் வரைக்கும் அந்த மண்ணில் வச்சுருந்துருக்கணும்? அது விதை இஞ்சியாக இருந்தால், விதை இஞ்சியாக இருந்துச்சுன்னா வாங்கி நம்ம வந்து ஒடிச்சு, இல்லை அதுக்கு முன்னாடி அந்த விவசாயி விதை இஞ்சிக்காக அதை வச்சுருந்தாருன்னா மண்ணுக்குள்ளே எவ்வளோ நாள் இருந்திருக்கணும்? அது 10 மாதம் கழிஞ்சா தான் விதை இஞ்சி ஆகும். அப்போ 8 மாசத்துல அவர் இஞ்சி உணவுக்கு எடுக்கலாம். விதைக்குனா 10 மாசம் அதுல விளைய போடணும் மண்ணுக்குள்ள. அதாவது விதைக்கு எடுக்கக்கூடிய இஞ்சி 10லிருந்து 12 மாசம். அந்த 12 மாசம் இஞ்சியை எடுத்தா தான் சுக்குக்கும் பயன்படுத்துவாங்க. சரி, சுக்கு 2வது இருக்கட்டும். இப்போ விதைக்கு 10, 11 மாசம் 12 மாசம் விளைஞ்ச இஞ்சியை விதைக்கு எடுத்தாச்சு. இப்போ அந்த விதையை கொண்டு போய் அவர் விதைக்கு வச்சுக்கிட்டாங்க. ரைட், இருக்கட்டும். நிலத்தை வந்து 5 கலப்பை கொண்டு ஒரு 4 உழவு விடணும். சரி, புழுதியாக்கணும். ஆழமா புழுதியாக்கணும். 1 அடி ஆழத்துக்கு விடணும். சரி, ரைட்டு. உழுது 2, 3, 4, 5 உழவு உழுது. சரி, ரொட்டிவேட்டர் அடிச்சு. சரி,
பெட்டு அதாவது இந்த 3 அடி இந்த இருக்கு பாருங்க. 3 அடிக்கு ஒரு பெட்டு, 1 அடி 3 அடி அகலத்துல 1 அடி ஆழத்துல பெட்டு அமைக்கணும். மேட்டு பாத்தி அமைக்கணும். மேட்டு பாத்தி அமைச்சு சரி மண் வெட்டி எடுத்து ஒரு மம்பட்டி மண் அந்த மேட்டு பாத்தியில இருந்து வெளியே எடுக்கணும். சரி அப்படி 3 வருஷம் வைக்கணும். 3 மம்பட்டி மண்ணை எடுத்துட்டு சரி நம்ம தயார் பண்ணி வச்சிருக்க பாருங்க இஞ்சி, விதை இஞ்சி, அந்த விதை இஞ்சிய சாணி பாலில் முக்கணும். சரி 1 வாரத்துக்கு முன்னாடியே போட்டுக்கணும். சரி சாணி பால் மட்டும் போட்டாலே போதும். சரி எதுவும் தேவையில்லை. சரி அந்த முக்கின இஞ்சியை எடுத்து விதை மண் வெட்டி எடுத்த மண்ணினுடைய குழியில முதல்ல இஞ்சி விதையை போட்டுறணும். சரி அதுக்கு அடுத்து எவ்வளவு மண் எடுத்திருக்கோமோ அதுக்கு தகுந்தாற் போல காஞ்ச மாட்டு எரு ரைட்டு அத ஃபுல்லா போட்டு சரி மேல கொலை தலைகளை போடணும். சரி இந்த கொலை தலைகளை எதுக்கு போடணும்? சரி இப்ப நீங்க குறுக்க பேசணும்னு நீங்க தப்பா எடுக்காதீங்க. இந்த இப்போ 3 கொத்தி 3 விதையே வச்சாச்சு. அந்த விதை அளவு எவ்வளவு இருக்கணும்? விதை அளவு வந்து குறைஞ்சது 20 கிராம்ல இருந்து 50 கிராம் வரைக்கும் இருந்தா போதும். 50 கிராம் விதைய வந்து ஒடிச்சு, அதாவது ஒரு கொத்தா இருக்கக்கூடிய இஞ்சியில ஒரு 50 கிராம் வெயிட்டுக்கு ஒடிச்சு 3 இடத்துல வச்சுட்டோமா? அடுத்த வரிசைக்கு இடைவெளி என்ன இருக்கணும்? 1 அடி இடைவெளியில அடுத்த வரிசை இதே மாதிரி 3 ரைட்டு வச்சாச்சு. இப்போ வச்சு விதைய போட்டு மண்புழு உரம் கிடைச்சா கூட போட்டுக்கலாம். ஏன்னா அப்புறம் வந்து இந்த எலும்பு தூள் கிடைச்சா கூட போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு இப்போ மூடியாச்சு. மேலே என்ன போடணும்? மேலே வந்து தலைகளை, அதாவது பச்சை கொலைகளை வெட்டி, சரி அதாவது பச்சை கொலைகளை வெட்டி போட்டோம்னா தான் இஞ்சியை பொறுத்தளவில் கிழங்கு வகையை சார்ந்தது. சரி இந்த கிழங்கு வகையை சார்ந்ததுக்கு ஒரு சூடும் தேவைப்படும். சரி ரைட்டு. இந்த கொலையை போடும்போது சரி அந்த சூட்டுல வாழைக்கண்ணு வெடிச்சு வர்றது மாதிரி அந்த இஞ்சி வெளியே வரும். ஆக ஒரு மூடாக்கு போட்டு அந்த மூடாக்குல உள்ள புழுக்கம் ஏற்படுத்தப்பட்டு அந்த புழுக்கத்தின் வாயிலாக அது முளைப்பு திறனை மேலோங்கி செய்வது தான் அதனுடைய நோக்கம். ரைட்டு. இப்போ அது நல்லபடியா 20 நாளையிலிருந்து 45 நாளைக்குள்ள சரி முழுமையா 100% முளைச்சு வந்துடும். இது வந்து வச்சிருக்கிறது வந்து ஒரு 30 நாள் பருவத்துக்கு வந்தாச்சு. இப்போ முளைச்சு வருது. 30 நாள் பருவத்துக்கு வந்தாச்சு. ரைட்டு. இந்த இதுக்கு அடுத்து நாங்க இதுல வந்து வேற எந்த கெமிக்கல் உரமோ வேற எதுவும் பயன்படுத்தவே கூடாது. சரி இந்த போட்டிருக்கக்கூடிய கொலைகள் வந்து செவிச்ச உடனே சரி இந்த சைடுல இருக்க புல்லுகளை வந்து பொம்பளால் விட்டு எடுத்து அதையே உதறி போட்டோம்னா அது ஒரு தலை உரமாயிருது. சரி மழை எங்க ஏரியாவை பொறுத்தளவுல தென்மேற்கு பருவமழையும் வடகிழக்கு பருவமழையும் சீராவே இருந்துகிட்டு இருக்கு. சரி அதுக்கு முன்னாடி நான் கேட்கேன், இது இந்த விதையை ஊணுவதற்கு பக்குவமா ஊணுவதற்கான மாதம் எந்த மாதத்தை தேர்வு செய்யணும்? இப்ப நம்ம பகுதியை பொறுத்தளவுல நம்ம தென்காசி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியை பொறுத்தளவுல ஏப்ரல் மேயிலிருந்து சித்திரை மாசம் நம்ம விதையை ஊனிடலாம். அக்கி நட்சத்திரம் கழிஞ்சே ஊனிடலாம். ரைட்டு, சந்தோஷம். சரி இப்போ மூடாக்கெல்லாம் போட்டாச்சு, நல்லபடியாக அது வளர்ந்து வருது. அதுக்கு என்ன ஊட்டம் கொடுக்கணும்? ஊட்டம் போட்டுக்க சாணி தான், வேற எந்த ஊட்டமும் கிடையாது. அதுக்கு மேலே சாணிப்பால் வேற ஏதாவது ஒன்று விடணுமா? சாணிப்பால் அதாவது அதனுடைய வளர்ச்சியை பொறுத்து ஒரு 50 கிராம் துண்டு வச்சது வந்து 100 கிளை 150 கிளை வரும். இந்த இருக்க பாருங்க, இது வந்து ஒரு கிளை. சரி ஒரு கிளையில வந்து முதல் இப்படி சூதாயம் மாதிரி வரும். இப்படி வந்து இப்படி சூதாயம் வரும். பிறகு இதுல இருந்து இப்படி சூதாயம் மாதிரி போகும். அப்படியே போகும்போது பாத்தீங்கன்னா இவ்வளவு ரவுண்டுக்கு வந்துடும். இந்த 1 அடிக்கு 1 அடி வரும்போது ஃபுல்லாவே இருக்கும். இந்த பெட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 20 அடி பெட்டா இருக்கு. சரி இந்த 20 அடி பெட்டுல குறைஞ்சது ஒரு 100 கண்ணு இருக்கு. 100 கண்ணு இப்போதைக்கு இருக்கு. இந்த 100 கண்ணுல 2 கிலோ வச்சு எடுக்கலாம். சரி ஒரு துண்டுல 2 கிலோ எடுக்கலாம். 50 கிராம் விதை வச்சு 2 கிலோ விதை எடுக்கலாம். சரி இதுக்கு பயிர் பாதுகாப்பு பண்ணணும்னா இதுல அந்த கிளைகள் வந்து குறைவா இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம வீட்டுல பச்சை சாணி இருக்கு பாருங்க. ஆமா அந்த பச்சை சாணிய ஒரு பக்கெட்ல வச்சு கரைச்சி சரி ஒரு 2 லிட்டர் வீதம் சரி ஒவ்வொரு இதுக்கும் ஒரு 20 நாளைக்கு ஒரு 4 ட்ரிப் விட்டுட்டியான்னா அதிகப்படியா கிளைகள் வந்து சரி இஞ்சி கிழங்குகள் ஓடிக்கிட்டே இருக்கு. இது அனுபவத்தின் வாயிலாக நீங்க சொல்லக்கூடியது. பச்சை சாணியை வந்து கரைச்சி அப்படி வந்து விடுதது. ரைட்டு. இப்போ இதில் வந்து உள்ள வந்து சில இடங்கள்ல சொல்லுதாங்க, நம்ம கண்ணால் பார்க்கல, குருணை மருந்து வைக்காங்க, பூச்சி மருந்து விடுதாங்க, அப்புறம் வந்து பூசண கொல்லி மருந்து விடுதாங்க. அப்படிங்கிறதும் கர்நாடகாவில் இந்த மாதிரியான விவசாயம் பண்ணுறதாக சொல்லுதாங்க. அதுதான் அந்த குண்டு இஞ்சியா வருது. பூச்சி மருந்து அடித்து குருணை மருந்து போட்டு ரசாயன உரம் தெளிச்சாச்சுன்னா இயற்கைக்கு அது இயற்கை விவசாயம்னு சொல்றது. நாங்கள் எங்கள் பகுதியை பொறுத்தளவில் எதையும் நான் பயன்படுத்துவது கிடையாது. இப்போ நமக்கு வந்து அதில் வந்து பூச்சி தாக்குதலும் இல்லை,
ரெண்டாவது வந்து அதில் நோயும் வரல, அழுகலும் ஏற்படல. காரணம் என்னென்னா வடிகால் வசதி உங்கள்கிட்ட நம்மகிட்ட சரியாக வந்து இப்போ இங்கே மழை காலங்களில் அதிகமாக தண்ணி தேங்கக்கூடிய சூழலில் வடிகால் வசதி இருக்குது. அந்த தண்ணி வெளியே போயிடுது. அப்போ தண்ணி வெளியே போகும்போது இங்கே வந்து பூசணம் உருவாகுவதற்கான வாய்ப்பு இல்லை. அதனால் இது வந்து மெக்கானிக்கலாக நாம் வடிகால் வசதி வேணும். தண்ணி நிற்கவும் கூடாது, ரொம்ப காஞ்சிடவும் கூடாது, இல்லையா? சரி, ஆக இவ்வளவுதான். இப்படி மண்ணினுடைய தன்மையை பொறுத்தளவில் பொதுவாக வண்டல் மண்ணாக இருந்துச்சுன்னா சரி, நான் 2 கிலோ சொல்லியிருக்கேன், 4 கிலோ எடுக்கலாம். ஆக மண்ணினுடைய இலக்கம் எவ்வளவு இருக்கோ அதை பொறுத்து தான் இஞ்சியினுடைய மகசூல் இருக்கும். கடினமான மண்ணில் இதை நம்ம இஞ்சி சாகுபடி செய்வதை தவிர்க்கலாம். அது கடினமான மண்ணாக இருந்தால் எருவனுடைய சாணியினுடைய எருவை வந்து அதிகப்படுத்தணும், மண்ணை லூஸ் ஆக்கணும். அதுக்கு என்னென்ன வேலை உண்டோ அதை கெமிக்கல் போடாமல் லூஸ் ஆக்கணும். அது கெமிக்கல் போடாமல் லூஸ் ஆக்கணும்னா கெமிக்கலை போட்டால் மனுஷன் லூஸ் ஆயிடுவான். இந்த தலைகளை போட்டாலே இந்த மண்ணினுடைய இந்த இலை வந்து கீழே இருக்கக்கூடிய பசத்தன்மையை எடுத்து மணலாக்கி விட்டுருக்கு. இந்த குலைக்கு அந்த தன்மை இருக்கு. ஆக வந்து பசுந்தாள் உரம் நிறைய பயன்படுத்தினோம்னா மண் இலக்கமாயிரும், மண் லெகுவாயிரும், மண்ணினுடைய கட்டித்தன்மை குறைஞ்சிரும், மைக்ரோ ஆர்கானிசம்னு சொல்லக்கூடிய நுண்ணுயிரி பெருக்கம் அதில் அதிகமாகும். ஆக அந்த பயிருக்கு தேவையான வளர்ச்சியும் அந்த மண்ணினுடைய தன்மையை மாற்றும் சக்தி இயற்கையான உரங்களுக்கும் இந்த தலைகளுக்கும் இருக்குங்கிறத அனுபவபூர்வமாக உணர்ந்த திரு செல்லத்துறை அவர்கள் சொல்கிறாங்கங்க. இப்போ வந்து இதெல்லாம் ரைட்டு, நீங்கள் சொன்னபடி எல்லா பக்குவங்களையும் செஞ்ச இஞ்சி நல்லபடியாக வளர்ச்சி அடைஞ்சு இந்த இலை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டு தீவன புல் வளர்ந்த மாதிரி அழகாக வளர்ந்து பார்க்குறதுக்கே ஒரு அற்புதமாக இருக்கும். அது 3 அடி உயரம் வரைக்கும் வளருது. அப்புறம் பாருங்க 7வது மாதம் வந்துட்டுதுன்னா முட்டா வரும். அந்த மொட்டு பூ வரும், சிகப்பு பூவா பூக்கும். சரி, அந்த பூவினுடைய எண்ணிக்கை குறைஞ்சது ஒரு 30 பூவாது இருக்கணும். ஒரு மூட்டில் 30 பூ இருந்துச்சுன்னா அந்த பூ வரும்போது தான் அந்த கிழங்கு வேகமா ஓடி பறக்கக்கூடிய தன்மை அந்த பூ பருவத்துலாம் வரும். பொதுவாக ஒரு 6 மாசம் கழிச்சு தான் பொதுவாக ஒரு பயிர் வந்து பூக்குதுனாலே அது வந்து ஒரு வளர்ச்சியை அடைஞ்சு ஒரு இலக்கை நோக்கி முடிய போகுதுங்கிறது தான் அர்த்தம். இப்போ இந்த பூவும் பூத்துருச்சு, அதுக்கு பிறகு இந்த இலை என்ன ஆகும்? இலை வந்து விளைஞ்சு 12 மாதம் வந்துட்டுதுன்னா அதனுடைய ஆயுள் காலம் முடியுது. அப்படியே நெல் இப்படி வைக்கோல் எப்படி இருக்கு அந்த கணக்கில் அப்படியே சாஞ்சிரும். அந்த தலை பசுந்தலைகள் எல்லாம் சாஞ்சு காஞ்சி அப்படியே சாஞ்சிரும். அப்போ இஞ்சி வேற தண்டி இருக்கக்கூடிய தண்டு வைக்கல் மாதிரி சாஞ்சிட்டுதுன்னா அந்த இஞ்சி விளைச்சலுக்கு வந்தாச்சு, எடுக்கலாம். அதை அப்படியே விட்டுட்டோம்னு எடுக்க முடியலை, விலை குறைவா இருக்கு அப்படின்னு சொன்னா வேற ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. சைடில் இருக்க இந்த வாய்க்காலில் இருக்கக்கூடிய மண்ணை அதுக்கு மேலே போட்டு அதுக்கு மேலே அந்த கொஞ்சம் எருக்களை போட்டு அந்த காய விடாத அளவுக்கு அந்த பருவம் 12 மாதம் கழியும் போது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 4 மாதமும் வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும். அந்த வெயில் தாக்கத்தை வரவிடாமல் அந்த வேளாண் துறையினுடைய விஞ்ஞானிகளுடைய விஷயங்களை பார்த்து அந்த நிழல் கொடுக்கறதோ இந்த சைடுகளில் மண்ணை போட்டு ஈரத்தை கொடுத்துட்டோம்னா கீழே 2 கிலோ இஞ்சி இருக்கும், மேலே 2 கிலோ இஞ்சி இருக்கும் அடுத்த ஆண்டு. ஆக அது ஒரு மருதாம்பு பயிராயிருது. ஆமாம், ஒட்ட விதை அப்படியே இருக்குது, அதில் முளைச்சது அப்படியே இருக்குது, அதுக்கு மேலே புதுசாக வர்றது அப்படியே இருக்குது. அப்போ ஓராண்டுக்கு 2 ஆண்டு கழிஞ்சு அதை விதைய இஞ்சி எடுக்கும். ரெண்டாவது இந்த இஞ்சியினுடைய முளைப்பு திறனை பொறுத்தளவில் தாய்க்கும் பிள்ளைக்கும் எப்படி ஒரே உறவு, தொப்புள் குடி உறவு ஒன்று இருக்கு வருங்க. அதை மாதிரி எவ்வளோ பெரிய 50 கிராம் இஞ்சி வச்சாலும் சரி, 1/4 கிலோவில் ஒரு துண்டை வச்சாலும் சரி, ஒரே இடத்துல தான் முளைப்பு வரும். இது என்னுடைய அனுபவம். ஒரு குருத்து வந்து தான் அதுலேருந்து தான் பக்கம் அதுலேருந்து தான் வரும். நம்ம பெரிய இஞ்சியாக வைக்கணும்னு சொல்லி 4 இடத்துல முளைச்சி வராது, ஒரே இதுதான் வரும். அப்போ இதுலேருந்து இஞ்சி அனுபவத்தில் வந்து திரு செல்லத்துறை அவர்கள்ட்ட இருந்து தெரிந்த விஷயங்களை இன்றைக்கு இந்த சேனலில் சொல்கிறது என்னென்னா, நீ எத்தனை கிராமில் விதை இஞ்சியை வச்சாலும் சரி தான் ஒரு குருத்து வரும். அந்த ஒரு குருத்தின் பால் அடுத்து வரும். இது ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த இஞ்சியை பற்றிய வந்து மத்திய ஆராய்ச்சி நிலையங்கள் என்ன சொல்லுதுங்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். மொத்தத்தில் ஒரு இஞ்சி விவசாயிக்கு தேவையான அனைத்து தொழில்நுட்பங்களையும் இங்கே வந்து ஆர்கானிக்காக உள்ள விஷயங்களை நம்ம சொல்லிட்டோம். நீங்கள் இன்ஆர்கானிக்காக பண்ணணும், கெமிக்கல் விவசாயம் பண்ணணும்னா வேறு ஒன்றும் இல்லை, ஊட்டச்சத்துக்கு தேவையான உரங்களை கொடுக்கணும். அப்போ பயிர் பாதுகாப்புக்கு உள்ள ஒரு வண்டு வரும், அது போரர் அப்படிம்பாங்க. அந்த போரருக்கும் வில்ட்டுன்னு சொல்லுவாங்க, வாடல் அதாவது அழுகல் அப்படிம்பாங்க, ஃபங்கஸுக்கும் நீங்கள் ஒரு ஃபைட்டலானோ அல்லது வந்து அதுக்கு தேவையான மருந்துகளையோ கொடுத்தீங்கன்னா
அந்த இஞ்சி சரியாக வரும். இது வந்து கெமிக்கல் விவசாயம். எல்லாரும் ஆர்கானிக் பண்ணிட முடியுமா, எல்லாரும் இயற்கை விவசாயம் பண்ணிட முடியுமா, விரும்புவாங்களான்னு சொல்ல முடியாது. கடந்த ஆண்டு போட்ட இஞ்சியில் வந்து 30 சென்ட் தான் நான் பயிர் செஞ்சுருந்தேன். அந்த 30 சென்ட் பயிரை வந்து ஐயா வந்து நேரடியாக சன் டிவிக்காரங்க வந்தாங்க, பேட்டி எடுத்தாங்க. பசுமை வீடன் பத்திரிகையில் வந்து முழுப்பக்க செய்தியாக வந்தது. தினமலர் பத்திரிகைக்காரங்க வந்தாங்க, முழு செய்தி எடுத்தாங்க. சூரியன் எஃப்எம் ரேடியோவில் வந்து முழு செய்தியாக வந்திருக்கு. அதோட வேறு ஒவ்வொரு சேனல்கள்லேயும் வந்து எடுத்திருக்காங்க. இப்போ கடைசியில் வேளாண்மை இன்னும் ஒரு துறை வந்து டிவி வந்து வந்ததில் எங்கள் கிராமத்தினுடைய மக்கள் சார்பாகவும் எங்கள் கிராமத்தை பொறுத்தளவில் இந்தியாவுக்கு எப்படி 3 பக்கமும் மலையும் ஒரு பக்கத்தில் கடல் சார்ந்திருக்கு பாருங்க, அதே மாதிரி எங்கள் கிராமத்தை பொறுத்தவரை 3 பக்கம் மலையும் ஒரு பக்கம் திறந்த வழியும். இது எங்கள் கிராமத்தினுடைய சிறப்பு. வந்ததுக்கு ஐயா வேளாண் துறை ரிட்டையர்டான ஐயாவுக்கும் இந்த வேளாண்மை டிவியினுடைய உரிமையாளரும் பயிற்சியாளரும் விஞ்ஞானியாகக்கூடிய தன்மைக்கு நீங்கள் வரணுங்கிறது, இந்த இஞ்சியினுடைய தன்மையை உலகமெங்கும் ஐயா சொன்னது போல் எடுத்து செல்லுங்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள். மண்ணோடும் மக்களோடும் அப்படின்னு சொல்லுவேன். அப்படி தான் வந்து திரு செல்லத்துறை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து மண்ணோடையே போராடி தன்னுடைய விவசாய பணியையும், இன்னொன்று விவசாய சங்கத்தில் சிறப்போடு செயல்பட்டு விவசாயிகளுக்காக இந்த மாவட்டத்தில் என்ன விவசாயிகளுக்கான குரல் கொடுக்கணுமோ அந்த குரலை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். ஒரு அற்புதமான வேளாண்மையை பண்ணுகின்றார். தமிழ்நாடு வேளாண்மை துறையினுடைய ஒவ்வொரு தொழில்நுட்பங்களையும் அவர் சிறப்பாக கடைபிடிக்கின்றார். நான் பணிக்காலத்திலும் கண்டதுண்டு, இப்பொழுதும் காண்கின்றேன். எனவே நீங்கள் வந்து அகில இந்திய அளவில் வந்து ஒரு விவசாய விருதை பெற வேண்டும் என்ற வாழ்த்துதலை இன்றைக்கி நான் உங்களுக்கு பதிவு செய்தேன் ஐயா. நன்றி, வணக்கம்.